ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பக்கத்து ஃபியூச்சர் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லாருமே வீட்டில் செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஹாப்பியாக இருங்க. இந்த டேவை தான் நம்ம ஸ்பெஷலாக கொண்டாட முடியும். ஓகேங்களா? நானுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து மீஷோவில் தான் வாங்கிட்டு இருந்தேன். இதோட கலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டேன். காலையில் எல்லாருமே குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டில் வந்து வாராகி அம்மன் வந்து வரப்போகிறாங்க. அதுக்கான பூஜை தான் இன்றைக்கி வந்து அபிஷேகம், கும்ப அபிஷேகம். உமன்ஸ் டே கிஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. இந்த க்ரீன் ஸ்டோன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது ஒரு ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். எனக்கு நேற்று வந்து வாங்கி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து காலையில் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. கோவிலுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சேமியா, அணில் சேமியா இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து செஞ்சு கொடுத்தேன். சக்கரை வச்சுன்னு சாப்பிட்டாங்க. இவர் பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணட்டும், கொயக்கா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க டேடிக்கிட்ட கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் அம்மா வந்திருந்தாங்க கோயில் போகிறதுக்கு. அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாரு. கொயக்கா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிட்றேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அதை அவங்க டேடி வந்து அவன் கேட்டது வேணான்னு சொல்லக்கூடாதுன்ட்டு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் சொல்லிகிட்டே இருந்தாலும் கேட்கல. அம்மா எல்லோருமே கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், சக்கரை தழுவு, சுண்டல்ஸ் இது எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க. திருப்தியாக சாப்பிட்டுட்டேன். மதியம் லஞ்ச் ஓவர். எங்கள் பிரசாதம் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். வாராகி அம்மன் பற்றி சொல்லவே வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் தண்ணி கொடுத்தாங்க. அது வீடெல்லாம் தெளிச்சுட்டு உமன்ஸ் டே அதுவுமா கேக்கு, சாக்லேட்டாக கேட்டாங்க. சரி, இங்கே வந்திருந்தோம். இங்கே வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். மோஸ்ட்டாக நாங்கள் இங்கே தான் அடிக்கடிக்கு வந்து பாப்பாவுக்கு வாங்கிட்டு போவோம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா சாக்லேட்டு, ப்ரௌனி, டெசர்ட்ஸ் எல்லாம் நிறையவே இருந்தாங்க. இதில் வந்து நான் என்னென்ன வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். யாருன்னா பக்கத்தில் இங்கே நியர்பை இருந்தீங்கன்னா போய் வாங்கிப்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டிருந்தாங்க. எப்போவுமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து எடுப்போம். இதில் பார்த்திங்கன்னா இந்த கேரமல் புட்டிங் ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட்டில் இந்த 3 சாக்லேட்டுமே மிக்ஸ் பண்ணி நாங்கள் கொஞ்சம் வாங்கிட்டோம் பாப்பாவுக்கு. பார்த்திங்கன்னா யாருக்கு பர்த்டே தெரில, அது வந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அது அப்படியே அழகாக இருந்துச்சுல, பார்பி டால்லாம் போட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதை வந்து அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். எப்படி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி, அவங்கள எடுத்துகிட்டு அப்புறம் கேக்ஸில் என்னென்ன ஃப்ளேவர், எல்லா ஃப்ளேவரும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப ரொம்ப ரியர் தான் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது. உமன்ஸ் டே அதுவும் பாப்பா கேட்டுட்டாங்க அப்படின்றனால தான் இங்கே வந்து வாங்கிட்டு இருக்கோம். இயர்லி ஒன்ஸ் பர்த்டேக்கு அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வாங்கிப்போம். ப்ரௌனி பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாமே அதோடய ப்ரைஸோடு தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஏன்னா நீங்கள் நியர்பை பக்கத்தில் யாருனா இருந்தீங்கன்னா வந்து வாங்கிப்பீங்க. அதுக்காக தான். இது வந்து ஆர்காட்டில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப் வந்து ஆர்காட்டில் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே ப்ரௌனி வந்து எனக்கு பிடிக்கும். அதனால் நான் வாங்கினேன். ஆக்சுவலாக லாவா கேக் வாங்கலான்னு தான் இருந்தேன். பட் அது மறந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே தான் ஞாபகம் வந்துடுச்சு. சரி, ஓகே, இது மட்டும் வாங்கிக்கலான்ட்டு ப்ரௌனி, பக்கத்தில் லட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாருக்குமே வாங்கணும். அம்மாவுக்கு, இவருக்கு எல்லாருமே கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி அது பப்ஸு, பிஸ்கெட்ஸு எல்லாமே ரொம்ப இது பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே டார்லிங்கில் வாங்குவோம். ஓட்ஸ் பிஸ்கெட் வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கேக் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், டக்குன்னு காலியாகிடும். அதனால் வந்து நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்களா எவ்வளோ ஆர்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்களே. இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இந்த டிசைன் சொன்னேன். ஆனால் நான் கேக் சாப்பிட மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கிடலாம். இதுவும் அவங்களோட ஷாப் தான். நான் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து அப்படியே பக்கத்து கடைக்கு போயிடலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கரி ஐட்டம்ஸு. அப்படி பக்கத்தில் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரூட்ஸு, தென் பார்த்திங்கன்னா மில்க் ஷேக்கு, ஃபல்லூடா இது எல்லாமே இருக்கும் இங்கே. எப்போவுமே ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்ட்ராபெரி, அப்புறமா கொய்யாக்காய், நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போவோம். இன்றைக்கி வந்து ஓவராக கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்காக வந்து நான் என்ன வாங்கலான்ட்டு இருந்தேன்னா இது நெல்லிக்காய் மட்டும் வாங்கிட்டு வந்தோம்.
வேறு எதுவும் வாங்கலை. ஆரஞ்சு வந்து 1 kg வாங்கினோம். 100 rupees 1 kg. இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வீடியோவுக்காக தான் நான் 2 ஸ்பூன் சாப்பிட்டேன். மற்றபடி எதுவுமே நான் சாப்பிடல. கிட்டத்தட்ட வந்து 1 year கிட்ட ஆகுது. நான் இந்த மாதிரி ஸ்வீட் ஓவராக சாப்பிட்டதில்ல. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இளநீர் ஜெல்லி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுவும் நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இது வந்து ரொம்ப கேரமல் வந்து எனக்கு பிடிக்கல. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஃப்ளேவரும் அதிகமாக இருந்துச்சு. இது பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல. இது டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் ரொம்ப வச்சிட்டேன். உமன்ஸ் டே வந்து இப்படி தான் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணோம். தம்பி தூங்கிட்டு இருக்கோம். அதனால தான் நாங்கள் ரூமில் வந்துட்டு அதை அப்படியே சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.